ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்த பிள்ளை செய்யும் நிலை நான் அறிவேன்னு சொல்லுவார்ல. ஆமாம். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த நேரத்தில் அவர் ஆடுற ஆட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளை செய்யும் நிலை நான் அறிவேன்னு சொல்லும்போது கண்ணாலேயே மகன் வந்து படு அயோக்கியம். ஆனால் அது தெரியாமல் என் ஒய்ஃப் இப்படி மகனுக்காண்டி சந்தோஷப்படுறான், அவன் மனைவி பெருமைப்படுறான். இந்த மாதிரி உழுக்கெல்லாம் மாற்றி மாற்றி கொடுப்பார். யானை வந்திருக்கு, லாங் ஷாட். யானையும் சிவாஜியும் கம்பைன் பண்ணி எடுக்கணும்ல, பப்ளிக் வேற கவர் பண்ணணும். எடுத்துக்கு யானை வந்திருக்கு. யானை வந்து காலை தூக்குது பாருங்க. தூக்குன உடனே நீ இதோ வந்து தெய்வம் பாட்டுருக்கல பாருங்க, எந்த கையை காமிச்சு பாடுறாரு, லெஃப்டை தான் கட்டுறாரு. இது யாருமே கவனிக்க மாட்டாங்க. இதுதான் ஆராய்ச்சிங்கிறது. அவர் ஏதோ சிவாஜி மாதிரி பேசி நடந்திருக்காரு. இவர் டே அப்படி நடக்கூடாது, கையை எப்படி வச்சுக்கணும், தாத்தா உனக்கு ஒன்றும் தெரியல, இப்படி தான் நடக்கணும். அந்த கேரக்டரை நடிச்சு சிரிச்சுட்டு பையெல்லாம் போன உடனே செட்டியார் சொல்லியிருக்காரு, எண்ணம் உடம்பின் தேற்றம், உடம்பின் தேற்றம் மனது, மனதின் தேற்றம் முகத்தின், முகத்தின் தேற்றம் கண்களின், கண்களின் தேற்றம் கண்ணின் கடையகத்துன்னு ஒரு இதை தாங்க சிவாஜி ஃபாலோ பண்ணார். அந்த கட்டுறேன்னு ஒரு அந்த பாட்டுக்கு அவர் ஆடும்போது கொஞ்சம் ஆடணுன்னு அவருக்கு களைப்பாகி ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கார். அப்போ பிரபுவோட மனைவி கேட்டிருக்காங்க, என்ன மாமா ஆட முடியல? இல்லைம்மா, இப்படி ஆடுறதுன்னு தெரியுது, இப்படி ஆடணும்னு தெரியுது, ஆனால் ஆட முடியல, உடம்பு ஒத்துழைக்கும் அப்படின்னு. சிவாஜி அவர்கள் இவ்வளோ கதாநாயகி கூட நடிச்சிருக்காரு. அவங்கள ரெண்டு பேருக்குள்ள யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்டையாவது காதல் பட்டிருப்பாங்களா? இல்லை, அப்படி அவர் வயப்படலை. சில நடிகைகள் வயப்பட்டிருக்கலாம். அதை பற்றின ஒரு ஆய்வு நீங்கள் எங்கேயாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அதை பதிவு பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அது வந்து அவருக்கு வந்து நாடக உலகத்திலேயே ஒரு லவ் அஃபேர் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வந்து அவர் வந்து வெளியில் காமிச்சிக்கல. நடிகைகளுக்கு என்ன சார், யார் பிஸியாக நடிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ரியலாக லவ் பண்ணுற மாதிரியே நடிப்பாங்க. சீன்லாம் காட்சியெல்லாம் அதில் எல்லோரும் பத்மினியை சொல்லுவாங்க. பத்மினியை விரும்பியிருக்கலாம் சிவாஜியை கல்யாணம் பண்ணுறதுக்கு, சிவாஜி விரும்பணும்ல இல்லையா? அதை வந்து ஆனால் அந்த ரியலாக அவர் சுவாமி மலையில் அவருடைய திருமணம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி காட்சி ஒன்று எடுத்தாங்க, பணம்ங்கிற படத்தில், என்எஸ்கே படத்தில். அதை இவர் அந்த படத்தில் வந்து திருமணம் பத்மினியை பண்ணுற மாதிரி ஒரு காட்சி. அது பத்மினி பல இடங்களில் காமெடியாக, எனக்கு முதல்ல தாலி கட்டிட்டு தான் சிவாஜி கமலாம்மா தாலி கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில பேர் என்ன கேட்பாங்க, பத்மினி ராஜ்கபூரோட வீட்டில் தங்கி நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கான ராஜ்கபூர் லவ் பண்ணி எங்கே போயிட்டான்னு சொல்லாமா? அது கிடையாது. நடிகைகள் நெருக்கமாக இருக்கிற மாதிரி தான் சார் இருப்பாங்க. இருந்தால் தான் காட்சி நல்லா அமையும். இப்போ சரோஜதேவி இப்போ இறந்தாங்க இல்லையா, அவங்க எம்ஜிஆர் கூட நடிக்கும்போது அவர் காமிக்கிற அந்த பாடி லாங்குவேஜும் சிவாஜியோட நடிக்கும்போது பாடி லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா தெரியும், வித்தியாசம் தெரியும். சிவாஜிகிட்ட ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக கேர்ஃபுல்லாக நடிப்பாங்க. ஏன்னா அவர் தூக்கி சாப்பிட்டுருவார்ல. இப்போ புதிய பரவாயில்ல ஆக மெல்ல நடந்து இவர் தான் மெல்ல நடப்பார். அதே மாதிரி தான் ஜெயலலிதா வந்து சிவாஜியோட நடித்த படங்களில் மட்டும்தான் சிறப்பான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பாங்க. மற்றதில் பூரா எம்ஜிஆர்கிட்ட பூரா ஆட்டம் பாட்டம் குதிக்கிறது அப்படி தான். ஏன்னா எம்ஜிஆர் அதுதான் விரும்புவார். பேசிக்கலாக அவர் ஒரு ஃபைட்டிங்கில் தான் பெரியார். அதனால் நடிகைகளில் இப்போ லவ் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும், அவங்க வீடு வந்து தன்னுடைய வீட்டு ப்ரெஸ்டீஜை ரொம்ப பார்த்த குடும்பம் அது. அதனால் அவர் எந்த நடிகையும் சார் விரும்பல. அதுக்கப்புறம் சில தவறுகள் அரசல் பசல் வந்ததெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இப்போ சிவாஜி அவர்களுக்கு வந்து பாலிவுட்லேயும் இந்தி திரையுலகத்துலேயும் பெரிய நடிகர்கள் வந்து அவரை நேசிக்கக்கூடியலாம் இருந்தாங்க. அவங்களுடைய தொடர்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன். அது அமரதீபம் ஹிந்தியில் எடுக்கும்போது தேவானந்தர் பழக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் லதா மங்கேஷ்கர்கிட்ட ரொம்ப பிரதர் சிஸ்டர் மாதிரி பழக ஆரம்பித்தார். தீபாவளிக்கு இங்கேருந்து லதா மங்கேஷ்கர் வீட்டுக்கு இதெல்லாம் கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு போகிறார். அவங்க இங்கே வந்து அன்னை இல்லத்தில் தான் தங்குவாங்க. அதே மாதிரி எல்லா நடிகர்களும் அந்த காலத்தில் ஒரு பெர்மிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற நேரத்தில் சிவாஜி வீட்டுக்கு இதுக்குன்னே பாம்பேலேருந்து வந்த நடிகர்கள்லாம் உண்டு. அதில் ஷாருக்கான்லாம் சிவாஜிகிட்ட ஒரு பக்தியை வச்சு இருந்திருக்காரு. ஒரு தடவை இங்கே தாஜ் கோர்மனும் தங்கி இருந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு நல்ல டிஷ்ஷாக இருந்தால் அதாவது எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு தாஜில். இவங்க சிவாஜி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற செஃப்பை வர சொல்லியிருக்காங்க. அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு இது இருக்குல்ல, கொலா உருண்டைம்பாங்கல்ல, மட்டன் பால். ஆமாம், இந்த மட்டன் பாலில் செஞ்சு அதை வந்து தேங்காய் நார்னால் பேஸ்கெட் மாதிரி செஞ்சு அதை வைப்பாங்க எல்லாத்துக்கும். அந்த மாதிரி ஷாருக்கானுக்கு வச்சுருக்காங்க. முதல்ல இது சிவாஜி வீட்டில் சமயக்காரந்துக்கான்னு சொல்லலை. ஷாருக்கான் பார்த்துட்டு இது என்னன்னு கேட்டிருக்காரு, இது மட்டன் பால்னு. அதை அப்படி அன்த்ரெட் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு என்ன டேஸ்ட்டாக இருக்குது, பரவாயில்ல, இதுக்கே டாஜ் வரலாம்னா, சார் இது வந்து சிவாஜி கணேசன் வீட்டு செஃப் வந்து பண்ணி கொடுத்துட்டு போனார் சார் உங்களுக்காக.
பாம்பேயில் போய் இறங்கணுன்னு இதை பேட்டியில் இதை தான் முதல்ல சொன்னார். அன்னை இல்லத்தை சத்தி பண்ணுறதாக சொல்லி சில நாட்களுக்கு முன்னால் ஒரு பெரிய செய்தி வந்தது. அது அன்னை இல்லம் வந்து எவ்வளோ பிரச்சனைக்குள்ளே அப்படி ஒரு இருக்கா, அவங்களுக்கு அவ்வளோ பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்களா அன்னை இல்லத்தை சேர்ந்தவங்க சிவாஜி குடும்பத்தினர்? இல்லை சிவாஜி சன்னு 2 படம் எடுத்தார், அது சரியாக போகலை, நஷ்டமாச்சு. இந்த கடன் கொடுத்த எப்போ என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளே ஒரு பைக் வச்சுருந்தோம்னா, நம்ம கார் வச்சுருந்தோம்னா, நம்ம வேற கார் அதையும் சேர்த்தான் போடுவான் கேரண்டிக்கு. ஸோ இவங்க மொத்தம் 24 கோடி அந்த பையனுக்கு நஷ்டம் துஷ்யந்துக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டான், அந்த வீட்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டான் கேரண்டிக்கு. அது கோர்ட்டில் போட்டாங்க. கோர்ட்டில் ஜட்ஜி வந்து கொஞ்சமாக யோசிக்காமல், யாரோட வீடு என்னென்னு வாசிக்காமல் உடனே ஜப்தி செய்ய உத்தரவு. ஜப்தி செய்ய உத்தரவு போட்ட பிறகு தான் பிரபு போய் அஃபிடேவிட் கொடுத்துட்டார். இது எங்கள் அப்பா எனக்கு எழுதி வச்ச வீடு, எனக்கு மட்டும்தான் அந்த வீடு உரியது, இதை இந்த கடங்காரன் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே ஜட்ஜி வாசி வச்சுட்டு சாரி நான் பார்க்காம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டேன்னு சொல்லி திருப்பி அந்த கடங்காரனை கூப்பிட்டு இந்த வீட்டை மாத்திரம் ஜப்தி பண்ணுற ஐடியாவை எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு. இதுக்கிடையில் ராம்குமார் வந்து பணம் அரேஞ்ச் பண்ணி அந்த கடனையும் அடைச்சி டோட்டலாக ஃப்ரீ ஆகிட்டாங்க. இந்த ஜப்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்போ மீடியாக்கெலாம் அதானே ஒரு தீனி. சிவாஜி வீடு ஜப்தி, சிவாஜி எல்லாம் ஃபோன் பண்ணி மலேசியா சிங்கப்பூர்லேருந்து எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி என்னங்க அதெல்லாம் சார் அந்த சிவாஜி வீட்டில் போட்டிருக்க அந்த ஃபர்னிச்சர்ஸ் இருக்குல்ல அதுவே அந்த கடனுக்கு மேலே இருக்கும் வேல்யூ. நீ உள்ளே நிறைய பேர் உள்ளே போனதில்லை, விட மாட்டாங்க, கேட்லேயே விட மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா ராம்குமாரை தாண்டி யாரும் போக முடியாது, அவர் விரும்பினா தான் யாரை உள்ளே விட முடியும். பிரபு பார்க்க முடியாது, மேலே இருப்பார், எல்லாம் அந்த வீட்டில் தான் இருக்காங்க. இது சில பேருக்கு டவுட்டு, இப்போ ராம்குமார் பிரபு அந்த வீட்டில் இல்லையாமே. அதெல்லாம் அந்த வீடு ஒன்று லலித் மஹால் பேலஸ் மாதிரி சார். கீழேயே 16 ரூம், மேலே ஒரு 16 ரூம் இருக்கும். எவ்வளோ அவ்வளோ வீடு, 25 கிரவுண்டு சார் டோட்டலாக. அதை 2.5 லட்சத்துக்கு வாங்கினாங்க. உலகம் மார்க் பட்டணப்படின்னு ஒருத்தர்கிட்ட வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி அதில் வந்து வெங்கடராம ரெட்டின்னு ஒரு கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் இருந்தார். அதுக்கு முன்னாடி போக்னு ஒரு கவர்னர் இருந்தார், பிரிட்டிஷ்கார். அதனால தான் போக் ரோடு அவங்களாம் இருந்த விட்டு வாங்கினார். சிவாஜி தம்பி அப்போ தான் லண்டன்லேருந்து வந்தவர். நம்ம அண்ணன் குடியிருக்க போகிற அந்த இடம் ராஜ கம்பீரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 50 lakhs ஒர்த் ஆஃப் தேக்கு மரம் வாங்கி தனி படிக்கட்டு செஞ்சார். அந்த அந்த படிக்கட்டில் அவர் இறங்கும் போது அன்றைக்கி என்ன கேரக்ட் பண்ணுறாரோ அந்த ஸ்டெப்பு தான் இங்கே சத்தம் கேட்கும். அதுலேருந்து ஆரம்பிச்சுடுவார் இல்லைங்களா. அவர் நடையை வச்சு பேசியிருக்கேன் நிறையா. நடைய பிராமினுக்கு மட்டும் 2 காலை வச்சு தான் நடப்பார். நிற்கும் போது லெஃப்ட்டை தூக்கி வச்சார்னா வாரியர் கேரக்டர்னு அர்த்தம், வலதை தூக்கி வச்சார்னா ரிச் மேன் இல்லைன்னா புலவராக இருக்கும். நீ மகாகவி காளிதாஸ் வந்து காலத்தில் அழியாதான்னு பாடு கேபி சுந்தரம் பாடும்போது பாருங்களேன், அவர் காலை எதை வச்சு நிற்கிறாருன்னு. அப்படி தான் காலை யூஸ் பண்ணுறது, கையை யூஸ் பண்ணுறது, இந்த இடத்த தொடுறது, இந்த இடத்த தொடுறது, இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் வச்சுருப்பார் சிவாஜி. இந்த மாதிரி எந்த நடிகரும் வச்சு நடிக்கிறது கிடையாது கேட்டிங்களா. அது மாதிரி அவர் நடிக்கிற கதையில் சப்போஸ் கொலகாரராக நடித்தார்னா அந்த படம் முழுது இடது கையை தான் யூஸ் பண்ணுவார். இல்லை படத்தினுடைய கதையில் பாதியில் கொலை பண்ணார்னாலும் இடது கையை தான் யூஸ் பண்ணுவார். இப்போ பாபு படத்தில் கொலை பண்ணிப்பார். நீ இதோ வந்து தெய்வம் பாட்டிருக்கல, அது பாருங்கள் எந்த கையை காமிச்சு பாடுறாருன்னு லெஃப்டை தான் கட்டுவார். இது யாருமே கவனிக்க மாட்டாங்க. இதுதான் ஆராய்ச்சிங்கிறது. ஆராய்ச்சிங்கிறது கையை எப்படி யூஸ் பண்ணுறாரு, காலை எப்படி யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் இதில் வந்து கண்ணை யூஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது, அதை வந்து இதில் பண்ணியிருப்பார். ராஜபட் ரங்கத்தில் தங்கச்சி மாப்பிள்ளை தங்கச்சியை விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணுவான்ல, அந்த கல்யாணத்துக்கு உட்காந்துருப்பார்ல, அவனை பார்த்துக்கிட்டே தானே இருப்பார். கொஞ்சம் நேரத்தில் அவன் ஓடி அந்த காலையில் வந்து என்னை மன்னிச்சிருங்க மச்சான்னு சொல்லுவான். அது வந்து பார்வையிலேயே அந்த நடிப்பு காமிக்கிறது. ஒரு இடத்துல சிவாஜிக்கு அவர் நடித்த படமே அவருக்கு அவர் படத்தோட போட்டி போட்டுச்சு. 14 படம் 64ல் 14 விதமான கதாபாத்திரங்கள். நான் முதலே சொன்ன ஸ்டானிஸ்லாவ்ஸ்கியோட ஒரு விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு நடிகர் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு கதாபாத்திரத்தின் ஆன்மாவை தான் உடம்புல ஏற்றிட முடியும். அதை இறக்கி வச்ச பிறகு இப்போ இல்லை, அதை நடித்து முடித்த பிறகு தான் இன்னொரு கதாபாத்திரம் ஏற்றுக்கிட முடியும். ஆனால் இவர் 64ல் கர்ணன், புதிய பறவை, பச்சை விளக்கு, கை கொடுத்த தெய்வம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை மாற்றி இந்த ஸ்டுடியோ அந்த ஸ்டுடியோ எப்படி தான் நடித்தாருங்க. அதை பார்த்தா இதில் என்ன எழுதிக்கன்னா, ஸ்டானிஸ்லாவ்ஸ்கியோட விதியையும் மீறி நடித்தவர் சிவாஜி கணேசன். ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி இருந்தாருன்னா ஆடி போயிருப்பார். இப்படி ஒரு ஆள் நடிக்க முடியாதுன்னு அவர் சொல்லியிருந்தார், இன்னொரு ஆன்மாவை ஏற்ற முடியாது அப்படின்ட்டு. அது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிவாஜியோட நடிப்பை இல்லை நல்லா நடிக்கிற நடிகர்கள் இப்போ சமீபத்தில் நிறைய பேர் இருக்காங்க.
இவரெல்லாம் பிரமாதம் நடிக்கிறார். நம்ம பேர் என்ன, ரஜினிகாந்த் சாரோட மருமகன் தனுஷ் ஆக்டிங் வந்து ரொம்ப பிரமாதம். அவர் வந்து அந்த பேத்தா சீனில் அந்த சோக் வாய்ஸோடு அவர் பேசுகிற டைலாக் பல படங்களில் நான் பார்த்துட்ருக்கேன். அது மாதிரி அவர் எல்லாருமே வித்தியாசமாக வேறு ஸ்டைலில் நடித்தாலும் சிவாஜி கிட்டே வரும்போது அவர் இது மாதிரி இது எக்கச்சக்கமாக பண்ணியிருப்பார். கமல் வந்து சிவாஜி மாதிரி வேரியஸ் டைப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ளவர், அதுக்கேற்று உழைக்கிறவர். இப்போ இவர் நவராத்திரினா அவர் தசாவதாரம் அப்படி எடுத்தார். எல்லாமே நல்லா நடிக்கிறாங்க. ஆனால் தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தை உடம்பில் ஏற்றிக்கிட்டா. சிலப்பதிகாரத்தில் உரையாசிரியர் ஒருத்தர் இருக்கார், அடியாருக்கு நல்லா. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, எண்ணம் உடம்பின் தேற்றம், உடம்பின் தேற்றம் மனதின் தேற்றம் முகத்தின் தேற்றம் கண்களின் தேற்றம் கண்ணின் கடையகத்துன்னு ஒரு இதை தாங்க சிவாஜி ஃபாலோ பண்ணார். சிவாஜி வந்து இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு நிற்கிறா அப்படிலாம் கிடையாது. அந்த கண்ணில் வந்து கரப்டிவ் போலீஸ் ஆஃபீஸராக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான்னு காட்டுவார். ஸோ கண்கள் வச்சு நடித்த ஒரே நடிகர் வேர்ல்டில் சிவாஜி தான். அதனால தான் அவர் ரெட்டை வேஷம் போடும்போது இங்கே ஒரு மறு வச்சுக்கிற மாதிரியோ மீசையை வேறு மாதிரி வச்சுக்கிற மாதிரியோ அப்படிலாம் போட மாட்டோம். உத்தமபுத்திரனில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் அழகாக இருப்பாங்க. ஆனால் கண்களில் வந்து வித்தியாசம் காட்டி நடிப்பார். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் சிவாஜியினுடைய நடிப்பு ஆற்றலில் முக்கியமான விஷயம். இதைத்தான் வந்து நான் மெய்ப்பாட்டியலில் சொல்லியிருக்கேன். ஸ்டானிஸ்லவஸ்கியோட இது சொல்லியிருக்கேன். ஸ்டானிஸ்லவஸ்கியோட கிரியேட்டிங் எ ரோல் அப்படின்னு ஒரு தனி சாப்டர் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு ரிஹர்சல் பண்ணி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு ரோலை கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணப்பட்டது தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம். அந்த நாடகமும் 112 தடவை ஏறிச்சு. அப்புறம் படத்தில் நடித்தார், எக்ஸ்ட்ராடினரியாக பேசினார். திருப்பி இவர் வந்து அதே வசனங்கள் தானே பேசணும், அசால்ட்டாக விடமாட்டார். அந்த படம் தான் அவருக்கு சிறந்த நடிகர், ஆசியாவின் சிறந்த நடிகர்ன்ற பட்டமும் வாங்கி கொடுத்து. அந்த நாடகம் அரங்கேற்றம் ஆகிறதுக்கு முன்னாடி சிவாஜி வந்து ஒரு 25 படத்தை நடிச்சிட்டு இருந்தார். அதனால் ரிஹர்சலில் வந்து அவர் கேரக்டர் இன்னொரு ஆளை பேச சொல்லி வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. எம்ஆர் சந்தானம் பாரதியோட அப்பா, என்ன நீங்கள் வர்றீங்க போகிறீங்க பார்த்துட்டு போகிறீங்க, எப்படி நாடகத்தை நீங்களும் பேசணும் இந்த வசனங்களை, சரி உன் திருப்திக்காண்டி வா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிபுரம் மாதிரி ரூம் போட்டு வசனங்களை படித்தா இவர் போனதுலேருந்து இவருக்கு எம்ஆர் சந்தானத்துக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வயிற்றுப்போக்கு. சரி வா உடனே மெட்ராஸ் போகணும், உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. ஐயோ நீங்கள் வசனம் படிக்கணும்னு வந்தீங்க போச்சுன்னு. இல்லை வந்தோடனே நான் 300 பக்கம் படிச்சுட்டேன், நீ பேசாமல் அப்படி அவருடைய மனப்பாட இது. அது மாதிரி தங்கப்பதக்க நாடகத்தை வந்து 2இல் 1 தானே மகேந்திரன் எழுதி கொடுத்தாரு செந்தாமரைக்கு. அந்த நாடகத்தை போடும்போது நாடகம் சிறப்பாக இருக்குன்னு சொன்னோன்னே நானுமே நடிக்கிறேன் அப்படின்னு கதையெல்லாம் மாற்றி பண்ணார். அது இவ்வளவு ஒரு மோசமான மகனை வந்து அவங்க அப்பா தான் சுடணும்னு கதையை மாற்றினது சிவாஜி தான். ஓஹோ, என் மகனை நான் தான் சுடணும் அப்படின்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடக ரிஹர்சலில் 1 வீக் எஸ்பி சௌத்ரி டைலாகை இன்னொருத்தர் வாசிச்சிருக்காரு. சிவாஜி உட்காந்து கேட்டே இருந்திருக்காரு, பார்த்துட்டே இருந்திருக்காரு. அவ்வளோதான். நாடக அரங்கேற்றத்தில் இவர் நடிச்சிருக்கார். இந்த மாதிரி பல விஷயம். ஒரு உடம்புல தாள நயம் இருக்கணும் அப்படின்னு ஸ்டானிஸ்லவஸ்கி சொல்லியிருக்காரு. அது பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கத்தில் தன்னுடைய மகனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பார் இன்ஸ்பெக்டர்கிட்ட. ஒரு சாங் வரும்ல, பாசம் என்று எதை சொல்வது, பக்தி என்று எதை. ஆமாம், இந்த பிள்ளை செய்யும் நிலை நான் அறிவேன்னு சொல்லுவார்ல. ஆமாம். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த நேரத்தில் அவர் ஆடுற ஆட்டம் பார்த்திங்கன்னா, இந்த பிள்ளை செய்யும் நிலை நான் அறிவேன்னு சொல்லும்போது கண்ணாலேயே மகன் வந்து படு அயோக்கியம். ஆனால் அது தெரியாமல் என் ஒய்ஃப் இப்படி மகனுக்காண்டி என்னை சந்தோஷப்படுறான், அவன் மனைவி பெருமைப்படுறா. இந்த மாதிரி ஒழுக்கெல்லாம் மாற்றி கொடுப்பார். கொடுத்துட்டு வந்தோடனே மகனை அரெஸ்ட் பண்ண சொல்லுவார்ல. இந்த தாள நயம் உள்ளுக்குள்ளே ஒரு நயம் இருக்கும். இதே தான் நீங்கள் புதிய பறவையில் பார்த்த ஞாபகம் இல்லையோ, அந்த சவுகார ஜானையை தானே ஒரு அடிச்சடியில் செத்து போயிடுவார், ரயில்வே ட்ராக்கில் போட்டு வந்திருப்பார். சிஐடி எல்லாம் சேர்ந்து வந்து அரெஸ்ட் பண்ண வரும்போது இந்த சவுகார ஜானை வருவாங்கல்ல, இவங்க வந்து வீட்டில் பாடுவாங்க தெரியுமா, பார்த்த ஞாபகம் இல்லையா. அப்போ பியானோவில் இவர் சிவாஜி உட்காந்து வாசிப்பார் பாருங்க. அந்த வாசிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஆத்திரமும் சோகமுமா ஒரு ரகசியம் வெளியே வரப்போகிற நேரத்தில் இவன் வந்து அந்த பாட்டை பாடுறானே, அது முடிச்சோன்னு இந்த பாட்டை உனக்கு எப்படி திரும்பி நிற்பார். இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இன்னும் ஸ்டானிஸ்லவஸ்கி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நடிகர் நடித்து முடித்த பிறகு சிறப்பான நடிகர்னா இது எப்படிங்க நீ நடிச்சிங்கன்னு கேட்டேன். எனக்கு தெரியலப்பா, அந்த இடத்துல போய் நின்னேன், அது வந்து அதான் சொல்லுவார் சிவாஜி. இப்போ நானும் எதையும் ரெடி பண்ணல, போனே நின்னேன், நடித்தேன், வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். உயர்ந்த மனிதன் படத்தை கிருஷ்ணன் பஞ்சி ரொம்ப வருஷம் கழித்து டைரக்ட் பண்ணுறாரு. சிவாஜி முத பராசக்தியில். இப்போ பராசக்தி நடிக்கும்போது அன்னைக்கு சீன் முடித்தோன்னே கை கட்டி நிற்பாராம் சிவாஜி.
நின்று கிருஷ்ணமஞ்சிட்ட, சார் நாளைக்கு என்ன சீன் சார், நான் என்ன டைலாக் சார் அப்படின்னு சொல்லிட்டு போன சிவாஜி உயர்ந்த மனிதன் படத்தை எடுக்கும்போது மேக்கப் போட்டுக்கிட்டே பின்பக்கம் இருந்து கிருஷ்ணமஞ்சுவை டைலாகை வாசிக்க சொன்னாரான். அப்படியே அப்போ கிருஷ்ணமஞ்சி என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் நாங்கள் சிவாஜியை நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும், நாங்கள் சொல்லவே மாட்டோம். எங்கேயோ இருக்கார் அவர். அது எந்த சீனுன்னா சவுகார் ஜானையும் சிவாஜியும் பேசுவாங்கள்ல, ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமே போயிட்டீங்கன்னு. ஆமாம், ஏன் இப்போது பொய் பேசாதீங்க, பொய் தான், நீ திருப்பி திருப்பி கேட்டால் பல பொய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார்ல. எவ்வளோ ஒரு கடுமையான சீன். அந்த சீனை வாசிச்சிருக்காங்க. அவர் வாசிக்க சொல்லி கேட்டு பேசியிருக்காரு. அதுபோக இன்னொரு பார்த்திங்கன்னா, அந்த சீனில் சவுகார் ஜானை கட்டிட்டு வர சாரி ஷூட்டிங் அன்னைக்கு ஒரு 2 வருஷமாக ஏவிஎம்மில் தொழிலாளர்கள் பிரச்சனையினால் அந்த ஷூட்டிங் கண்டினியூ ஆகலை. 2 வருஷம் கழித்து அந்த சீன் எடுக்கிறாங்க. சவுகார் ஜானகி வந்திருக்காங்க, சிவாஜி ரெடி ஆகிறாங்க. அப்போ சிவாஜியும் சவுகார் ஜானகியும் பேச்சுவார்த்தை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. வந்தோடனே சிவாஜி பார்த்துருக்காரு. ஆமாம், உண்மையிலே வந்தோடனே சொல்லியிருக்காரு. சிவாஜி கூப்பிட்டு, அன்றைக்கி அந்த அம்மா போட்டிருந்த சாரி இது இல்லைப்பா அப்படின்னு இருக்காரு. ஒன்று அவங்க போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அம்மா. அவருக்கு என்ன தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கட்டிட்டு இருந்த சாரி. 2 வருஷத்தில் அவர் எத்தனை படத்தை நடிச்சிருக்காரு. எல்லா நடிகையும் கட்டி வந்த சாரியை மனப்படமாக வச்சுருப்பார். அதெல்லாம் முடியாது, இதுதான் அப்படின்னு. அந்த அம்மா கோச்சிக்கிட்டாங்கன்னா, நீ ரஷ் போட்டு பாருங்கள், இது வரைக்கும் எடுத்ததை. நான் சொன்னது சரியாக இருந்துச்சுன்னா நான் திரும்பி வரேன் அப்படின்னு போட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தா அந்த சாரி வேறு, இந்த சாரி வேறு. சவுகார் ஜானகி உடனே எங்கே சிவாஜி எங்கே இருக்காருன்னு எங்கே உட்காந்துருக்காரு. போன நெடுஞ்சாங்கடையாக விழுந்து கும்பிட்டு, எப்படி சார் இதுனார். அம்மா அதாம்மா எனக்கு தொழிலே, அதில் தானே நான் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு இன்சிடெண்ட்டு அந்த சீனில் உயர்ந்த மனிதனில். இப்போ சிவாஜி அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்கள்லாம் எப்படி இருந்தது, அங்கே அவருக்கு மரியாதையில் எப்படி கொடுக்கப்பட்டது? சிவாஜி வந்து எல்லாரும் இன்வைட் பண்ணாங்க பல நாடுகள்லேருந்து. மொரீஷியஸுடைய இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு சிவாஜிக்கு சீஃப் கெஸ்ட்டாக போனார். சிங்கப்பூர் படத்தில் போயிருக்காரு, மலேசியா போயிருக்காரு, குவைத் ராஜ குடும்பம், அந்த அமீர் குடும்பம் சிவாஜியை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவர் போனதுலே பெரிய சுற்றுப்பயணம் வந்து 102 நாட்கள் 110 நாட்கள் நினைக்கிறேன் போயிட்டு வந்து அமெரிக்காவில் வந்து அப்போ ஜான் எஃப் கென்னடி தான் பிரசிடெண்ட்டு. அமெரிக்காவுக்கு போகிறார். போகிற வழியில் லண்டன்லாம் போயிட்டு வாட்டிகன் சிட்டியில் போப்பாண்டரை பார்க்க ட்ரை பண்ணுறாரு. போப்பாண்டவர் உடம்பு சரியில்லை, பார்க்க முடியல. அமெரிக்கா போய் இறங்குறாரு. அமெரிக்காவில் போய் இறங்கினோன்னே எல்லா ஹாலிவுட்டு ஆக்டர்ஸ்க்கும் இவர் வந்திருக்காருங்க செய்தி கிடைக்கிது. அதே ஒரு சில பத்திரிகையில் வந்து இங்கே நடிக்க சான்ஸ் கேட்டு வந்திருக்காரு இவர் அப்படிங்கிறலாம் எழுதுகிறாங்க. அதுக்கெலாம் இவர் வந்து பதில் கொடுக்குறாரு. இங்கே நான் சான்ஸ் கேட்டு வரல, எவ்வளோ தூரத்துக்கு இங்கே திரைப்பட உலகம் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிற பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி 2-3 பேர்த்தோட மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காரு. அது மர்லின் மன்றோ, அப்புறம் வந்து சார்ல்டன் ஹெஸ்டன், இதெல்லாம் பண்ணுறாரு. அதில் பிராண்டோவை கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லிடுறாரு. மாரன் பிராண்டோவை. இதில் வந்து மர்லின் மன்றோவை பார்க்க முடியலன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இவர் கார் கிடைக்காம போக முடியல. அவங்க காத்திருந்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோன்னே கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்காரு. சார்ல்டன் ஹெஸ்டன் என்ன பண்ணார், வீட்டில் ஒரு டைமண்ட் லஞ்ச் கொடுத்தாரு. அப்போ இவர் ஒரு சாரீ வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை வந்து லெமன் ஜாக்னு ஒரு நடிகைக்கு அதை பரிசாக கொடுத்துருக்காரு. அந்த அம்மா வந்து எனக்கு கட்ட தெரியாதுன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு சேலை கட்டி விட்டுருக்காரு. இது கொலம்பஸ், நியூ கொலம்பஸ்னு ஏதோ ஒரு ஊர், அதிலே சின்ன ஊர், அங்கே போயிருக்காரு. அங்கே யார்கிட்ட பேசி இருந்திருக்காரு. குழந்தைங்கள்லாம் வந்து டொனேஷன் வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி டொனேஷன் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சிவாஜி. எங்களுக்கு எலிஃபெண்ட் இல்லை எங்கள் ஜூவில், அதான் நாங்கள் வாங்கணும். நீ சாக்லேட்லேயே இந்த மாதிரி சாப்பிட்ற நேரத்தில் எலிஃபெண்ட்டுக்காக டொனேஷன் வாங்குறீங்க, உங்களுக்கு எலிஃபெண்ட் நான் தர்றேன் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கார்டனுடைய இன்சார்ஜை கூப்பிட்டு ஒரு லெட்டர், சிவாஜி நான் ஒரு எலிஃபெண்ட்டை இவங்களுக்காக நான் அனுப்புகிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்றாரு 62. அது பிறகு வந்து இங்கே 65 ஒரு யானை வாங்கி அது கமலான்னு பேரிட்டு அந்த யானையை ஃப்ளைட்டில் அனுப்பிச்சி வச்சார். அவர் யானைகள் தாங்க அதிகமாக தானம் கொடுத்துருக்காரு. இது பணத்துக்கு அடுத்து பொதுவாக காஞ்சி பெரியவர் வந்து திருப்பதி போயிருக்காரு. ஒரு யானை மாலை போட்டிருக்கு. பார்த்துட்டு ரொம்ப லட்சணங்களோடு இருக்குது அந்த யானை, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருக்காரு. இது சிவாஜி கணேசன் ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அப்படியா? திருவானைக்காவல் போயிருக்காரு, அங்கே ஒரு யானை மாலை போட்டிருக்கு. இது சிவாஜி கணேசன் தான் வாங்க. அந்த சிவாஜி கணேசனை நான் பார்க்கணுமே இருக்கார். இதுக்கு இடப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா திருவருட்சிலூரில் ஒரு அப்பறம் நடிக்கிறார்ல, அது போஸ்டர் போட்டு வந்திருக்கு. அப்போ காஞ்சி பெரியவர் எல்லா ஊருக்கும் நடந்தே போயிட்டு வந்திருக்கார்.
நடந்தே போனப்போ இந்த பார்த்துட்டு இது திருவள்ளுவர் போஸ்டரை பார்த்துட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு ஏன் என்னை இப்படி போஸ்டர் போட்டு கேவலப்படுத்துறீங்க அரசியல்வாதி மாதிரி. இல்லை சாமி, இது நீங்கள் இல்லை, சிவாஜி கணேசன் ஒரு நடிகர் உங்கள் மாதிரி வேஷம் போட்டு நடிச்சிருக்காரு. இந்த யானைகள்லாம் கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. அவரை வருஷத்தில் கண்டு பேர் வருஷத்தில் என்னென்னா போயிருக்காரு. கபாலீஸ்வரருக்கு பக்கத்தில் ஒரு மடம் ஒன்று இருக்குது, அங்கே தான் இருந்திருக்காரு பெரியவர். அப்பா அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னேன், போயிருக்காரு. கணேசன் உங்கள் பையனா, தானம் கொடுக்குறது எல்லாத்துக்கும் வரும், அது யானைகளை தானமாக கொடுக்குறதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும், நீ இவனை பெற்றதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் இஸ் ரிட்டையர்மெண்ட் நடித்து முடித்தோடனே ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருக்காரு. ஒருத்தன் வந்திருக்கான். யார் பண்ணி, என்ன விஷயம்? நான் திருவானைக்கால் கோவிலேருந்து வர்றேன், சொல்லு என்ன விஷயம்? நீங்கள் கொடுத்த யானையும் நானும் சாப்பிட்டு பல நாள் ஆச்சியான்னு. ஏன் கோவில் ஒன்றும் கொடுக்குறது இல்லையான்னு கேட்டிருக்காரு. யாரை கேட்டாலும் நான் இன்சார்ஜ் இல்லை, அது இல்லைன்னு சொல்கிறாங்க, எதையாவது ஒரு கதை சொல்கிறாங்க. சரி, இன்னும் ஒரு 10 days கழிச்சு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10 days கழிச்சு வந்தோடனே ஒரு கவரை கொடுத்துட்டார். அதில் அந்த பக்கத்துலேயே ஒரு நிலம் வாங்கியிருக்கேன் இந்த யானை பேரில். ஓ, நீ விவசாயம் பண்ணி நீயும் அந்த யானையை நல்லா சாப்பிடுங்க, அதை பட்டினி போட்டுறாதீங்க. எங்கே இது எந்த ஊருக்கு யானைக்கு வாங்கி கொடுக்குறாரு? திருவானைக்காவல். திருவானைக்காவல். அது மாதிரி இன்னொரு விஷயத்தை இளையராஜா, பாரதிராஜா எல்லாம் கைதட்டி ரசித்தாங்க. யானை மொழி பேச தெரியும் சிவாஜிக்கு. அப்படியா? ஆமாம், யானைக்கிட்ட பேசுவார். அது வந்து கொல்லங்கோட்டில் இருக்கும்போது அந்த யானை பாகன்கள் இருக்கேன்ல, அவங்ககிட்டலாம் நீ எப்படியா நீ சொல்கிறதான் கேட்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டார், பின்னாடி எதுக்காவது யூஸ் ஆகுன்ட்டு. அது இந்த காத்தவராயனில் யானை இழுக்கும், தாயும் சேயும் பிரிவதை பாருன்னு ஒரு பாடல் கூட இருக்கும். அந்த சீனில் யானை வந்து ஒரு பொருளை இழுத்துச்சுன்னா அது அங்கே போய் விழுகும். சிவாஜி இழுக்குது, அப்போ விழுந்துடக்கூடாதுல்ல. இவர் அந்த செயினில் இருந்து அங்கே கட்டிக்கிட்டே யானைக்கு கமாண்ட் பண்ணியிருக்காரு, மெதுவாக இழுன்னு. அது மெதுவாக இழுத்துருக்கு. அது ஒன்றா. முக்கியமான இன்னொரு படம் வந்து சரஸ்வதி சபத்தில் யானை தூக்கி மிதிக்க போகும்ல, இந்த சீன் எடுக்கும்போது ஏபி நாகராஜன் டம்மியை வச்சு முதல் நாள் 2-3 நாள் எடுத்திருக்காரு. டம்மியை பிறகு யானை மிதிச்சிருச்சு. என்னடா யானை இப்படி மிதிக்குது, நாளைக்கு சிவாஜி படுக்கும்போது என்னென்னு வந்து சொல்லியிருக்காரு. நம்ம டம்மி வச்சு எடுத்துருமா, நேற்று 2-3 நாள் ட்ரை பண்ணேன், அது மிதிக்குது அப்படின்னு. யானையை அவுத்து விடு நாகராஜ். அப்படி அந்த யானை மிதிச்சிச்சுன்னா நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது செத்தான் கணேசன் பேர் வரட்டுமே எனக்கு அப்படி இருக்காரு. யானை வந்துருக்கு, லாங் ஷாட்டு. யானையும் சிவாஜியும் கம்பைன் பண்ணி எடுக்கணும்ல, பப்ளிக் வேறு கவர் பண்ணணும். எடுத்துக்கு யானை வந்திருக்கு. யானை வந்து காலை தூக்குது பாருங்க, தூக்குன உடனே யானை மொழி பேசியிருக்காரு. அதெல்லாம் நீ அப்படியே பின்னாடி போ அப்படின்னு இருக்காரு. யானை போயிடுச்சு. இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், இதே தெய்வீக சக்தி இருக்கு போல சிவாஜின்னு கேட்டு, என்னங்க நீ என்ன சொன்னீங்கன்னு, அது என்னுடைய தொழில் ரகசியம் அப்படின்னு போயிட்டாங்க. அப்படிஞ்சா கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது இவர் சூரக்கோட்டையில் இருந்திருக்காரு. கலைஞர் என்ன பண்ணியிருக்காரு, தஞ்சாவூர் பக்கம் போகும்போது சூரக்கோட்டையில் சிவாஜி இருக்காரான்னு செக் பண்ணு அப்படின்னு இருக்காரு. போலீஸ் உடனே வயர்லெஸ், ஐயா அவர் அங்கே தான் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி நான் வரேன்னு சொல்லி உடனே சிவாஜிகிட்ட சொல்லியிருக்காரு. கலைஞர் உங்களை பார்க்க வராங்க. அப்படியா, முதலமைச்சரா சரின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஆளை விட்டு தஞ்சாவூரில் ஒரு பெரிய மாலையை ஆர்டர் பண்ணியிருக்காரு. அந்த மாலை வந்து 20,000 rupees. அப்படிங்களா, விலையை விட்டுருங்க. எதுக்கு விலையை சொல்கிறேன்னா, பிரம்மாண்டமான மாலை. அந்த மாலையை ஒரு லாரியில் வச்சு இங்கே சூரக்கோட்டை கொண்டாண்டாங்க. அதுக்கு முன்னதாக இவர் இந்த மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில், அதுக்கு ஒரு யானை, வெள்ளையம்மான்னு ஒரு யானையை கொடுத்துருக்காரு. அது கட்டபொம்மன் சக்ஸஸ் ஆனவொன்று. அந்த யானையை வர சொல்லியிருக்காரு. யானையை கூட்டிகிட்டு வந்துட்டான். யானை நிற்கிது, லாரியில் மாலை இருக்குது. கொஞ்ச நேரத்தில் கலைஞர் முதலமைச்சருடைய கான்வாய் வருது, கலைஞர் இறங்கி வர்றாரு. வந்தோடனே சிவாஜி அந்த யானைகிட்ட கமாண்ட் பண்ணுறாரு. கலைஞர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, போலீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கு. யானை போய் மாலையை அப்படி தூக்கி அப்படியே கலைஞர் நோக்கி போகும்போது சிவாஜி இன்னொரு கமாண்ட் கொடுக்குறாரு. என்னென்னா, கழுத்தில் அப்படி போட்டால் அவரால் தாங்க முடியாதுல்ல வெயிட்டுக்கு. ஆமாம் ஆமாம், அப்படி கழுத்தில் போட்டு திருப்பி எடுத்துட்டு இருக்காரு. எடுத்துருச்சு. இன்னும் கலைஞர் சொல்லியிருக்காரு, என்ன கணேஷ் நீ சொல்கிறதெல்லாம் யானை கேட்குதுன்னு. என்ன பண்ணுறது மூணாக்கண்ணா, நான் சொல்கிறத மனுஷங்க தான் கேட்க மாட்டேங்குது. என்னப்பா என்னையே சொல்கிறேன்னாரு. நான் ஒன்றே சொல்லலை, பொதுவாக சொன்னோன்னே சார் புக்கு வெளியிட்டு ஃபங்க்ஷனில் கைத்தட்டி குமிச்சு விட்டாங்க இளையராஜாவும் பாரதிராஜாவும். அப்படி ஒரு இந்த யானை மொழி பேசுகிறது சிவாஜி மட்டும்தான். சிவாஜி அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது அவர் மனநிலை என்ன நினச்சிருப்பார், அதை பற்றி எப்பயாவது யார்கிட்ட பதிவு பண்ணியிருக்காரா? இந்த பேரன்களெல்லாம் விட்டுட்டு போக போகிறோமேனு விஎன் சிதம்பரம் செட்டியார்ட்ட சொல்லி ஒரு நாள் வருத்தப்பட்டிருக்கார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு இது பத்திரிகையில் படித்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஞாபகம் வச்சுருப்பேன்.
அந்த பையன் இந்த தர்ஷன் நினைக்கிறேன், இப்போ அவர் தான் ஹீரோ நடிக்கிறார். அவர் ஏதோ சிவாஜி மாதிரி பேசி நடந்திருக்காரு. இவர் டேய் அப்படி நடக்கூடாதா, கையை எப்படி வச்சுக்கினேன் தாத்தா உனக்கு ஒன்றும் தெரியல, இப்படி தான் நடக்கணும் அந்தாண்டா அந்த கேரக்டரை நடித்து சிரிச்சுட்டு பையெல்லாம் போனவுடனே செட்டியார் சொல்லியிருக்காரு, இவங்களை விட்டுட்டு நான் எப்படி போக போகிறேன்னு இந்த அதாண்டா கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது சிங்கப்பூரில் அவர் மயக்கப்பட்டு விழுந்துட்டார். அப்புறம் மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. சரியானதுன்னா திரும்பி போகிறேன்னு திரும்பி போய் மக்களை சந்தித்தார். அதில் வந்து அவருக்கு 100 பவுண்ட் எடையுள்ள செயின் போட்டாங்க. இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வேட்டைக்காரன் முத்துமாணிக்கமும் அவர் தான் போயிருக்காங்க. போகும்போது 2-3 தடவை அன்னை இடத்தை திரும்பி பார்த்துருக்காரு சிவாஜி. இது முத்துமாணிக்கமே என்கிட்ட சொன்னது. ஓ என்ன கணேசா திரும்பி பார்க்குற அப்படின்னு. இல்லை முத்து, திரும்பி இந்த வீட்டுக்கு வரமாட்டேனோன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு இருக்கார். இதுதான் அவர் உடல் சம்பந்தப்பட்டமாக இது முத்துமாணிக்கம் தற்செயலாக சந்தித்தப்ப. சிவாஜி அவர்களுக்கு நிறைவேறாத ஆசை அப்படின்னு ஏதாவது இருக்கா? பெரியாரா தந்தை ஈவேராவா நடிக்கணும்னு அவருக்கு ஆசை. அது யாரும் அந்த கேரக்டர் கொடுக்கல. அது ஒன்று தான் நிறைவேறாத ஆசையாக சொல்லிகிட்டு இருந்தார். மற்றபடி அவர் மனசுக்குள்ளே ஒன்று இருந்திருக்கு, இந்த கிராமிய கலைஞனாக நடிக்கணும்னு. அதை வந்து கஸ்தூரி ராஜா போய் இந்த கதையை சொன்னோன்னே இந்த கதையை என்கிட்ட சொல்லணும்னு நீ எப்படி முடிவு பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை இது ஒரு கிராமிய கலைஞனுடைய கதை, நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கேரக்டர் நான் நடித்ததே இல்லைடா. உடனே ஷூட்டிங் ஆரம்பிக்கும். அப்போ அவருக்கு பேஸ் மேக்கர் உள்ளே வச்சுருக்கு. அந்த கட்டுறேன்னு ஒரு அந்த பாட்டுக்கு அவர் ஆடும்போது கொஞ்சம் ஆடணுன்னு அவருக்கு களைப்பாகி ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கார். வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து லானில் எடுத்தாங்க. அப்போ பிரபுவோட மனைவி கேட்டிருக்காங்க, என்னம்மா ஆட முடியலன்னு. இல்லைம்மா, எப்படி ஆடுறதுன்னு தெரியுது, எப்படி ஆடணும்னு தெரியுது, ஆனால் ஆட முடியல, உடம்பு ஒத்துழைக்கல அப்படின்ட்டுருக்காரு. சிவாஜி அவர்களை பற்றின எழுதியிருக்க இந்த 3 புத்தகம், அதாவது ஒரே புத்தகம் 3 பாகங்களாக எழுதியிருக்கீங்க. இது வந்து ஒரு பெரிய ஆவணமாக மாறிடுச்சு. தமிழ் சினிமாவில் முக்கியமான ஆவணமாக மாறியிருக்கு. இதை வந்து வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்கள் வந்து அதிகம் நேசிக்கப்படுறதாக இணையதளங்கள் எழுதுகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கம்பன் வந்து ஒரு நூல் தானே எழுதினார், கம்பராமாயணம். ஸோ எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை வரலாறு முழுமையாக. இப்போ ஏவிஎம் சரவணன் கூட அவர் லெட்டரில் சொல்லியிருந்தார், பிறப்பு சான்றிதழ் முதல் சிவாஜி கணேசனுடைய இறப்பு சான்றிதழ் வரையும் அவர் கொடுத்துருக்காரு. நான் 2 சர்டிஃபிகேட்டையும் இணைச்சிருக்கேன். அதுபோல் அவருடைய என்டையர் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம், சோகம், சந்தோஷம், அப்பா விட்டு பிரிஞ்சது, அவர் எப்படிலாம் அவர் அப்படிங்கிறதெல்லாம் கவர் பண்ணி எழுதின இந்த நூல் ரசிகர்களுக்காகவும், ரெண்டாவது வந்து இதை ஆக்டிங்கை வந்து தொழிலாக வச்சுருக்கிற நடிகர்களுக்காக தொல்காப்பியத்தில் இருந்தக்கூடிய மெய்ப்பாட்டியில் இதை கம்பேர் பண்ணி சிவாஜியை ஈடுபடுத்தி அதை ஒரு எழுதியிருக்கேன். தென் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில் மெத்தட் ஆக்டிங்கிறத பற்றி தான் பாடமாகவே வச்சுருக்காங்க. இந்த ஆல்பாசினோ ரீசெண்டாக வர ஆக்டர்ஸ் எல்லாருமே அதை தான் பார்த்து நடிக்கிறாங்க. அதை வந்து சிவாஜி தானே தன்னுடைய நடிப்பில் அது எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிறத மெத்தட் ஆக்டிங்கில் இப்போ 48 ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் கொடுத்து எழுதியிருக்கேன். இது ரெண்டும் வந்து ஆய்வுக்குரிய விஷயங்கள். ரொம்ப படித்தவர்கள் வந்து நடிக்கணும், எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறது. முதல் சானிஸ்லாஸ்கி சொல்கிற ஒரு நடிகனுக்குரிய முதல் தகுதியை வாய்ஸுங்கிறார். சிவாஜியோட குரல் எடுத்தோன்னு அது மாதிரி ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகன் ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதாவது பங்க்சுவாலிட்டியை கடைசி படம் வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட தாமதமாக வந்ததாக வரலாறு சிவாஜிக்கிட்ட இல்லை. அது எல்லாம் இதை எப்படின்னு எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து அவர் இந்த புத்தகம் எழுதினது மூலமாக உங்களுக்கு கிடைத்த புதிய நட்பு எப்படி இருக்குது சொல்லுங்கள். நினச்சி பார்க்க முடியாத நட்பு. அவர் யார் அப்படி உங்களை பாராட்டினது சொல்லுங்கள். பாராட்டினது மட்டும் இல்லை, ரொம்ப போனால் நெருக்கமாக பழகிறது இசைஞானி இளையராஜா. அவர்கிட்டலாம் நம்ம என்ன சொன்னார் அவர் மேடையில் என்ன சொன்னார், மருதுமோகன் வந்து ஜென்ம சாபல்யம் அடைந்து விட்டார், அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மேடையிலே சொன்னார். எப்போ போனாலும் என்னை கூப்பிட்டு உட்கார சொல்லி எங்கே போனீங்க எங்கே வந்தீங்கன்னு. இப்போ கூட மே மாதம் சிங்கப்பூர் போய்ட்டு வந்த பற்றி சொன்னேன். சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுக்க போனேன் அப்படின்னு. அப்போ இலக்கியம் பற்றி சொன்னேன். நெட்டிமையார்னு ஒரு புலவர் எழுதின புறநானூற்று பாடலை சொன்னேன். இப்படிலாம் தமிழில் பாடல் இருக்கா அப்படின்னு. இருக்குன்னே நீங்கள் படிச்சிங்கன்னா இருக்கும். அது மாதிரி அவர் மரியாதை கொடுக்குறார். ரெண்டாவது கமல்ஹாசன் வந்து
பார்வையிலேயே சென்சார் பண்ணுறாரு ஆட்களை. ரூம் விட்டு வெளியே வரும்போது யாராவது நிற்கிறாங்களோ, யாரை பார்க்கக்கூடாது, யாரை சிரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவரே முடிவு பண்ணி பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தர் என்னை ரொம்ப மரியாதை வச்சுருந்தார் என் மேலே. அதுக்கு ஒரு இன்சிடெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, கமலை பார்த்து இந்த புக்கோடைய பைலட் காப்பியை கொடுத்து வாட்ச் பார்க்க சொல்லி கொடுத்தேன். அதில் வந்து அவர் வந்து பார்த்தால் பேசணும்னு அவர் சின்ன வயசில் டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பார் கமல். அதை காமிக்கணும்னு போனால் அவர் இப்போ புது ஆஃபீஸ் கட்டி இந்த மாடியில் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் போயிருந்தேன். போனோன்னா இங்கே இருக்கிறவங்கலாம் அப்பாயின்மெண்ட் இருக்கா சார்னு கேட்டாங்க. அப்பாயின்மெண்ட்லாம் இல்லைன்னு. அப்போ சாரை பார்க்க முடியாது சார், பிஸியாக இருக்கார், மீட்டிங்கில் இருக்காரு. நீங்கள் அவர் பிஏ கூப்பிடுங்க. அவர் பொண்ணு வந்துச்சு. வந்தோடனே அம்மா என் பேர் மருதுமோகன், சார்கிட்ட போய் மருதுமோகன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். போச்சோன்னா போகிறேன், இருக்க சொன்னால் இருக்கிறேன் அப்படின்னு. இந்த பொண்ணு சொன்னுச்சோ சொல்லலையோ அம்பு மாதிரி வெளியே வந்துட்டார். வெளியே வந்து வாங்க 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 வாங்க, ஐ எம் வெரி சாரி, இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே உங்களை பற்றி தெரியாது, அதனால் என்னமோ சொல்லியிருப்பாங்க, எல்லோரும் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டார். நிற்கிறவங்க எழுதிட்டு இருக்கவங்க எல்லாம் கிட்டக்க வந்தாங்க. இவர் மிகப்பெரிய அறிவாளி, அது தெரிஞ்சுக்கிறீங்க. இவர் இன்னொரு தடவை வந்து நான் இல்லைன்னா உட்கார சொல்லி காஃபி டீ கொடுத்து அப்புறம் நான் இல்லை நான் பிஸியாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் மேக்ஸிமம் நான் இருந்தேன்னா எனக்கு உள்ளே வந்து சொல்லிடுங்க. இவரை வந்து நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஆள். இந்த சிவாஜி பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. சிவாஜியோட சொந்தக்காரர் ஒரு சொந்தக்காரர் இல்லை சொல்லி ரைட் சொல்லிட்டு இருந்தேன். என்னோட பசங்களுக்கெல்லாம் தாங்க முடியல, என்னடா அப்பாட்ட எப்படி பேசுகிறாரு, ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பையனை எங்கேயாச்சும் என் பேரனை என்னாச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு பிறகு நான் கமலை பார்க்க முடியல, ஏன்னா அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். இப்போ இந்த புக்கை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து முடிச்சாச்சு. அவரை வச்சு தான் ரிலீஸ் பண்ணலான்னு ஐடியா, அதுக்கு தான் பார்க்க போகிறேன். இந்த 2 ஆளுமைகள் போதாதான், மற்றபடி மற்ற நாசர்லாம் என்கிட்ட ரொம்ப ஃபோனில் எடுத்தால் நல்ல பிரியமாக பேசுவார். இது எல்லாம் பிகாஸ் ஆஃப் சிவாஜி கணேசனுடைய பயோகிராஃபி நான் எழுதுனது தான் காரணம். அது மாதிரி பாரதி ராஜா என்கிட்ட எப்போவுமே பிரியமாக இருப்பார். ரொம்ப நெருக்கமாக நாங்கள் உட்காந்துக்கூடிய சாட்சி இதெல்லாம் உண்டு, நேரங்கள்லாம் உண்டு. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.